अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। इन्नल हम्दलिल्लाह वकफ़ा वस्सलामुन अला इबादिहिल्लज़ीना इस्तफ़ा अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वल फ़ज्रि वलयालिन अश्र वश्शफ़ी वल वत्रि वल लैलि इज़ा यस्र सदक़ल्लाहुल अज़ीम। क़ाल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मद व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। औ कमा क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम। அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே கூறுகிறான், வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான். 10 இரவுகள் என்றால் முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், இமாம்கள் கூறுகிறார்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்று. இதைத்தான் அல்லாஹ் சைகை செய்கிறான் என்று இந்த ஃபுகஹாக்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். கனவான்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களின் சிறப்பு, இதனுடைய அமல்கள் இருக்கின்றது ஏனைய காலங்களில் நாம் செய்ய முடியாது. ஏனைய காலங்களில் நாம் செய்தாலும் கூட இந்த நன்மை கிடைக்காது என்று அல்லாஹ்வுடைய பொறுத்து அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. எப்படி என்று சொன்னால், இந்த மாதத்திலே துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் தொழுகை, நோன்பு, சதகா, ஹஜ், உம்ரா, குர்பானி, அரஃபா மைதானத்தில் தங்குவது, இது போன்ற இபாதத்துகள் எல்லாம் இந்த மாதத்தில் இந்த இடத்தில் அதாவது துல்ஹஜ் 10 தான் செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாக்கியம் உள்ளது தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் நமக்கு செய்கை காட்டுகிறார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام يعني أيام العشر قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله. அதாவது துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் முதல் 10 நாட்கள் நாம் நல்லறம் செய்வது, ஏனைய நாட்களிலே நல்லறம் செய்வதை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற, சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே,
அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதை விடவா என்று கேட்க அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று எதிரிகளிடம் வீர தீரமாக சண்டையிட்டு ஷஹீதானார்களோ இவர்களை தவிர மற்ற எத்தனை அமல்கள் செய்தாலும் இந்த மாதத்திலே, அதாவது துல்ஹஜ் 10 அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுறாங்க சகோதரர்களே. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்திலே, இந்த மாதத்திலே நாம் விழிப்புணர்வோடு இருந்து துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் என்னென்ன அமல் செய்ய வேண்டுமோ, எப்படியெல்லாம் செய்ய வேண்டுமோ, அல்லாஹ் எப்படியெல்லாம் விரும்புவானோ அதன்படி அமல் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெற முடியும். அன்பானவர்களை, மேலும் பாருங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்திலே பிரதான விஷயங்கள் என்னவென்று சொன்னால், குர்பானியின் நோக்கம், நாம் குர்பானி செய்வது. இந்த குர்பானுடைய அசல் நோக்கம் எது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அச்சத்தை நாம் பெறுவது, இறை நம்பிக்கையை பெறுவது, நம்மிடத்தில் இறை பக்தியை கொண்டு வருவது. இதுதான் அசல் நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், ஹஜ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 37வது வசனம், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலு தக்வா மின்கும். அதாவது அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்பானி தர்றோம் இல்லையா, அதனுடைய மாமிசங்களோ அதாவது அதனுடைய இரத்தங்களையோ அல்லாவை சென்றடைவதில்லை. மாறாக அல்லாவை சென்றடைவது எது என்று சொன்னால் நம்முடைய இறையச்சம் தான். இவர் குர்பானி தருகிறாரே, இறையச்சம் இவரிடத்தில் இருக்கிறதா? இறைபக்தியோடு தருகிறாரா? என்னுடைய பொருத்தம் பெறுவதற்காக தருகிறாரா என்பதை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான் என்று, இதுதான் முதல், அதாவது அசல் நோக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையில குர்ஆன் நம்மை எடுத்து காட்டுகிறான். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்திலே நாம் மிக 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 பயபக்தியோடு இருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும், இக்லாஸோடு இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய குர்பானி நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செய்கிறேன் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஆனால் இன்றைய காலத்தில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? மக்களுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், சகோதரர் சிந்தித்து பாருங்க, ஒரு மனிதன் ஒரு ஆட்டை பிடிக்கிறான் என்று சொன்னால் அதில் மக்கள்கிட்ட பெருமையாக சொல்லுவான், நான் 50,000 ரூபாய்க்கு ஆட்டை பிடித்தேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் மாட்டை 1 லட்சம் ரூபாய்க்கு பிடித்திருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒட்டகத்தை 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒட்டகத்தை வாங்கியிருக்கிறேன். அன்பானவர்களே, இது போன்ற பெருமை அடித்தால் நம்முடைய அனைத்து அமல்களும் பாத்திலாகிவிடும். ஏன் என்று சொன்னால், அது மட்டுமல்ல, அல்லாஹ் இந்த குர்பானிலே பார்ப்பது இது என்று சொன்னால் நம்முடைய இறையச்சத்தை பார்க்கிறான். இந்த தக்வா தான் அல்லாஹ்விடத்தில் சென்றடைகிறது. இதை சரியாக முறையாக அல்லாஹ்விடத்தில் நாம் செலுத்துகிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்முடைய உள்ளம் இந்த காலத்திலே எந்த அளவுக்கு கெட்டு போய்விட்டது என்று சொன்னால், சகோதரர் சிந்தித்து பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறான், உதவி செய்த பிறகு செய்யக்கூடிய வேலை என்ன? உடனே போட்டோ செல்ஃபி எடுத்துக்கொள்கிறான். அதே போல் அன்பானவர்களே, ஒரு ஏழைக்கு ஆடை தருகிறான், அவர்கள் ஆடை பெறும்போது செல்ஃபி போட்டோ எடுத்துக்கொள்கிறான். அதே போல் அன்பானவர்களே, சில குழந்தைகள், எத்தீம் அனாதை குழந்தைகள் இருப்பார்கள், அந்த குழந்தைகளுக்கு ஒரு நோட் புக், ஒரு பென்சிலை கொடுத்து அதை போட்டோ செல்ஃபி எடுத்துக்கொள்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஃபித்ராவுடைய 2 கிலோ அரிசியை தந்தாலும் கூட அவன் போட்டோ செல்ஃபி எடுத்துக்கொள்கிறான் சகோதரர்களே. எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா, குர்பானுடைய கரியை அவன், அதாவது குர்பானுடைய கரியை தருகிறான் என்று சொன்னால், குர்பானுடைய இறைச்சியை பங்கிட்டு தருகிறான் என்று சொன்னால், ஒரு சிறிய ஒரு 100 கிராம் 200 கிராம் தான் தருவான். அதுக்கு ஒரு போட்டோ, அதுக்கு ஒரு செல்ஃபி.
இது போன்ற விஷயத்தை நாம் செய்தோமே ஆனால் சகோதரரை சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லையனால் அல்லாஹ் லூமுவா வலா திமாவுவா வலாக்கி யனாலு தக்வா. அல்லாஹ் நீ தரக்கூடிய மாமிசங்களையோ நீ சிந்தக்கூடிய இரத்தங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் உன்னுடைய தக்வாவை பார்க்கிறான். அல்லாஹ் உன்னுடைய இறையச்சத்தை பார்க்கிறான். நீ எப்படி உதவி செய்கிறாயோ அதை மக்கள் மத்தியில் காட்டிவிட்டால், ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டால், மக்கள் மத்தியில் விளம்பரப்படுத்தி விட்டால் ஒரு அணுவளவு கூட நமக்கு நன்மை கிடைக்கதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீ குர்பானி தருகிறாய் என்று சொன்னால் இறையச்சம் பெறுவதற்காகத்தான் தர வேண்டும் தவிர மக்களிடத்தில் பெருமை அடைவதற்காக தருகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய அனைத்து அமலும் பாத்திலாகிவிடும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து காட்டுகிறான். எனவே அன்பானவர்களே, இதில் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இது ஒரு விஷயம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அடுத்த விஷயம் எது என்று சொன்ன அன்பானவர்களே, குர்பானி கொடுப்பவர்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தஹலத்தில் அஷ்ர் وأراد أحدكم أن يضحي فلا يمس من شعره وبشره شيئا. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, குர்பானி கொடுக்க நாடியவர் துல்ஹஜ்ஜுடைய மாதம் பிறை ஒன்று பார்த்து விட்டால், துல்ஹஜ் பிறை ஒன்றிலிருந்து குர்பானி கொடுக்கும் வரை ஃபலா யமஸ்ஸா மின் ஷாரிஹி வ பஷரிஹி ஷையா. நாம் நகத்தையும் வெட்டக்கூடாது, அதாவது முடியையும் கத்தரிக்கக்கூடாது. யார் குர்பானி தர நாடுகிறார்களோ அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, யார் குர்பானி தர நாடிவிட்டால் அவர்கள் இந்த மாதத்திலே, அதாவது இந்த 10 நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய மாதம் பிறையிலிருந்து, முதல் பிறையிலிருந்து குர்பானி தரும் வரை நம்முடைய நகத்தையோ அதாவது முடியையோ வெட்டக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. கண்ணியமானவர்களே, மேலும் பாருங்க, யார் குர்பானி பிராணியை அறுக்கும் முன் நாம் கவனிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. பல பேர் என்ன செய்வாங்களா, இது கவனிக்கவும் மாட்டாங்க, இதன் பக்கம் கவனமும் செலுத்த மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த வழிமுறையை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், குர்பானிக்கு முன், குர்பானி செய்வதற்கு முன் அந்த பிராணிக்கு நாம் நீர் தர வேண்டும், தண்ணீரை தர வேண்டும். அல்லாஹ் இந்த திரும்ப சொல்றாங்க, உங்கள் கத்தியை கூர்மையாக்கி கொள்ளுங்கள். அதற்கு பின் வலதுபுறம் கிப்லாவை நோக்கி அந்த பிராணியை படுக்க வையுங்கள். அதாவது அந்த கத்தியை, சகோதரர்களே, கத்தியை வைத்து வேகமாக அறுத்து விடுங்கள். அறுப்பதற்கு முன்னால் இந்த துவாவை கண்டிப்பாக ஓத வேண்டும். அது எந்த துவா என்று சொன்னால், இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அனா மினல் முஷ்ரிகீன். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பதாலிக உமிர்து வ அனா மினல் முஸ்லிமீன் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அந்த குர்பானி பிராணியை நாம் அறுக்க வேண்டும். இதுதான் சுன்னத்தான வழிமுறை. அதே போல துபா செய்த பிறகு நாம் ஓதக்கூடிய துவா என்னவென்றால், அல்லாஹும்மா தகப்பல்ஹு மின்னி கமா தகப்பல்த மின் ஹபீபிக் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ கலீலிக இப்ராஹீம் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ற இந்த துவாவையும் நாம் ஜுபா செய்த பிறகு ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் சகோதரர்களே. எனவே இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் இந்த விஷயம், அதாவது இந்த மாதத்தில், அதாவது இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், சில நபர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, குர்பானி தர்றோம் இல்லையா, குர்பானுடைய சில மசாயில்களை நாம் எப்படி அறிய வேண்டும் என்றால்,
சில பேர் ஆடு தருவாங்க. அந்த ஆடு இருக்குல்ல, அந்த ஆட்டை ஒருவர் மூலமாகவும் தரலாம். ஒரே ஆட்டை ஒரே நபரின் மூலமாக தரலாம், குர்பானி தரலாம். ஒரே ஆட்டை அவருடைய அதாவது குடும்பத்தின் சார்பாகவும் தரலாம். ஒரே ஆட்டை ஒரு மனுஷன் சார்பாகவும் தரலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் சகோதரர்களே, ஒரு குடும்பத்தின் சார்பாக தரலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, மாட்டில் 7 பங்கு, ஒட்டகத்தில் 7 பங்கு, அதாவது 7 பங்கு கொடுத்தா தான் அந்த மாட்டில் குர்பானி ஆகும். அப்படி இல்லை சகோதரர்களே. ஒரு நபர் நினைக்கிறார், ஒரு மாட்டை ஃபுல்லாக ஒரே நபர் கொடுக்குறாரு, குர்பானி தர்றார் என்று சொன்னால் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படும். 7 பேர் பங்கு சேர்ந்த பிறகுதான் அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்ல, ஒரே நபர் ஒரு மாட்டை கொடுத்தாலும் அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லை, சில பேர் பேசுகிறாங்க, என்ன காசு குறைவா இருப்பா, 2 பேர் பேசிக்கிறாங்க, ஒரு மாடு அதில் 7 பங்கு இருக்கு. ஆனால் 2 பேர் என்ன பேசிக்கிறாங்க, நான் பாதி காசு போகிறேன், நீ பாதி காசு போடுங்க, ஒரு மாட்டை குர்பானி கொடுத்துடலாம். 2 பேர் சேர்ந்தாலும் ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கலாம். சொல்லு புரியுதா உங்களுக்கு? அதே போல் 5 பேர் 5 பேர் தான் இருக்காங்க, 7 பேரில் 5 பேர் தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நம்ம சேர்ந்து என்ன செய்யலாம், ஷேர் பண்ணிக்கலாம் என்று சொன்னால் 5 பேரும் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம். அதிகபட்சமாக 7 பேர் தான் ஒரு மாட்டில் தர முடியும். அதே போல அதிகபட்சமாக 7 பேர் தான் குர்பான், அதாவது ஒட்டகத்தில் தர முடியும். ஆனால் ஒரே மனிதர் ஒரு ஒட்டகத்தை தருகிறார் என்று சொன்னால் அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் மக்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அப்படி அல்ல. குர்பானி ஒருவர் மூலமாக கபூல் செய்யப்படும். அதில் யாராவது கூட்டு சேர்ந்தாலும் குறைவான நபர்கள் இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இது கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதேபோல் அன்பானவர்களை மேலும் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுப்பாங்கல்ல, அவங்க எப்படி குர்பானி கொடுப்பார்கள் என்றால், ஈதுல் அத்ஹா தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா தொழ வைப்பாங்க. குத்துபா பிரசங்கம் செய்த பிறகு ஆட்டை வரவேற்பார், ஆட்டை கொண்டு வர சொல்லுவாங்க. ஆடு கொண்டு வரப்பட்ட பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை பூமியில் கிடத்தி, கிப்லாவின் பக்கம் கிடத்தி, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ஹாதா அன்னி வ அம்மன் லம் யுதஹி மின் உம்மதி. அல்லாஹ்வின் தூதர் சொல்லுவாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், இந்த ஆட்டை என் சார்பாகவும் இந்த உம்மத்திலே உதிய குர்பானி யார் தர முடியவில்லையோ, யாருக்கு தர இயல முடியவில்லையோ அவர்களின் சார்பாக இறைவா இதை ஏற்றுக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி தருவார்கள். சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்பானி தரும்போதும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை நினைத்திருக்கிறார் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எப்பேற்பட்ட ஒரு விஷயம். எனவே அன்பானவர்களே, இந்த மாதம் இருக்கிறதா ஜுல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் இருக்கின்றது, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த மாதமாக இருக்கிறது. எனவே இந்த விஷயத்திலே நாம் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த காலத்தில் எல்லாம் உஷாராயிட்டாங்க. உஷாருன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க உஷாருன்னு சொல்லிட்டு. ஒரு ஷேக் ஒரு கனவு கண்டாராம். கனவுல பார்க்குறான், கனவுல அந்த சொர்க்கத்தை பார்க்குறானா. இது லத்தீஃபாவை சொல்லுவாங்க. அந்த சொர்க்கத்தில் ஆடு மாடு ஒட்டகெல்லாம் நல்லா சந்தோஷமாக மேய்ஞ்சிட்டு இருக்கான். அவங்கவுங்க சொந்தக்காரங்களை சந்திச்சுட்டு, யாரெல்லாம் குர்பானி கொடுத்தாங்களோ அவங்கள சந்திச்சுட்டு அந்த மாதிரி சந்தோஷமாக அந்த சொர்க்கத்தில் இருக்கான். ஆனால் ஒரே ஒரு ஆடு மட்டும் உட்காந்துட்டு இருந்துச்சான். அது எந்திரிக்க மாட்டுதான். இந்த ஷேக் பார்க்குறாரு, ஏன்பா எல்லா ஆடு மாடெல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சொர்க்கத்தில் சுற்றிட்டு இருக்கு, என்னுடைய ஆடு மட்டும் ஏன் உட்காந்துட்டு இருக்கு சொல்லிட்டு அந்த ஆட்டுகிட்ட போய் கேட்குறாராம். அந்த ஆடு சொல்லிச்சான், ஏன்பா நான் எழுந்திரிச்சு நடக்கல, நீ இவ்வளோ கவலைப்படுறிய, இவ்வளோ ஃபீல் பண்ணுறிய, நீ குர்பானி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? நீ குர்பானி கொடுத்த 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆச்சா இல்லையா? நீ என்ன செய்த? குர்பானி கொடுத்த, தோலை உரிச்ச, அத்தை 2 துண்டா போட்ட, என்ன செய்த? ஃப்ரிட்ஜில் நுழைச்சி வச்சுட்ட, எல்லாத்தையும் சாப்பிட்டு சில சதகா பண்ணிட்ட. ஆனால் பின்கால் தொடர் இருக்குல்ல, அது மட்டும் இன்னும் கூட உன்னோட ஃப்ரிட்ஜில் தான்ப்பா இருக்கு.
காலை அங்கே வச்சு நான் சொர்க்கத்தில் எப்படி நடப்பேன்னு கேட்டுச்சான். சகோதரி இருக்கா இல்லையா? மாடு அறுத்தானே பங்குடுறான், ஆடு அறுத்தா என்ன செய்கிறாங்க? பல பேர் நான் பார்க்குறேன் சகோதரர்கள், என் கண் கூடால் பார்க்குறேன். என்ன செய்கிறாங்க? தோலை உரிக்கிறாங்க. ஆனால் அனுமதி இருக்கிறான்னு சொன்னால் அனுமதி இருக்கிறது. சகோதரர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வசதி தந்து இருக்கிறான்னு சொன்னால் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். அத்தை ஃப்ரிட்ஜில் 2ஆம் மடித்து 3ஆம் மடித்து உள்ளே நுழைச்சி வச்சுடாதீங்க. ஏன் என்று சொன்னால் எவ்வளோ சதகா செய்கிறோமோ, எவ்வளோ அல்லாஹ்வுடைய பாதையில் தருகிறோமோ அவ்வளோ நன்மை இருக்கிற சகோதரர்களே. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பது என்ன தெரியுமா? லை யனாலல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலு தக்வா. அல்லாஹ் உன்னுடைய மாமிசத்தையோ, நீ தரக்கூடிய கறியுடைய அதை குர்பானி தர்ற இல்லை, அதனுடைய மாமிசத்தையோ அதனுடைய ரத்தத்தையும் அல்லாஹ் பார்ப்பதில்லை, அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. அல்லாஹ்ட்ட போகிறது இது என்று சொன்னால் வலாக்கி யனாலு தக்வா, உன்னுடைய தக்வா தான், உன்னுடைய இறையச்சம் தான், உன்னுடைய இறை பக்தி தான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? சதகா செய்கிறான், உணவு தர்றான், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான், உடனே செல்ஃபி எடுத்துக்கிறான். இப்போ அதிகமாக ஆயிடுச்சா இல்லையா சகோதரர்களே? அப்படிப்பட்ட சதகா யாராவது செய்கிறான் என்று சொன்னால் அவனை விரட்டி விடுங்கள். ஏன் என்று சொன்ன ஒரு மனுஷன் கீரத்தான் முக்கியம். ஒரு ஏழையாக இருந்தால் கீரத்தை விட்டுவிட வேண்டுமா? மரியாதை விட்டுவிட வேண்டுமா? எனவே அன்பானவர்களே, நீ ஏதாவது சதகா செய்து மக்களிடம் சொல்லி காட்டி விட்டால், நீ பெருமை அடித்து விட்டால், நீ செல்ஃபி எடுத்து விட்டால், ஃபேஸ்புக்கில் போட்டு விளம்பரப்படுத்தி கொண்டால், சகோதரி சிந்தித்துக் கொள்ளுங்கள், உனக்கு ஒரு அணுவலும் நன்மை கிடைக்காது. அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம் தான் கிடைக்கும். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தக்வாவை தான் பார்க்கிறான், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை தான் பார்க்கிறான். எனவே அன்பானவர்களே, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே முதல் 10 நாட்கள் இருக்கின்றது, அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான மாதமாக இருக்கிறது, பிடித்த நாட்களாக இருக்கிறது. அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அமல் செய்யுங்கள், எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தொழுங்கள், அவ்வளோ நோன்பு நோருங்கள், அவ்வளோ சதகா செய்யுங்கள். இது போன்ற அமல்கள் எல்லாம் செய்த அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்வான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துடன் சீன் தொழுது கொள்ளுங்கள்.